உங்கள் ஃபோனில் சைலண்ட் மோட் போடுறதுக்கு எத்தனை மெத்தட் இருக்குன்னு உங்களுக்கு தெரியுமா? நம்மளாம் யூஸ்வலாக பண்ணுறது நோட்டிஃபிகேஷன் ஓப்பன் பண்ணி சைலண்ட் மோட் போட்டுப்போம். ஆனால் இது வந்து மேனுவலான ஒரு மெத்தட். நாம தான் இந்த சைலண்ட் மோட மேனுவலாக ஆன் பண்ணிவிட்டு திரும்ப மேனுவலாக ஆஃப் பண்ணுவோம். ஆனால் நான் இப்போ ஒரு 2 மெத்தட் பற்றி சொல்ல போகிறேன். இந்த 2 மெத்தட்மே நம்ம டைமர் செட் பண்ணிட்டால் மட்டும் போதும். அதுவாக டைம் ரீச் ஆன பிறகு ஆட்டோமேட்டிக்காக சைலண்ட் மோட் ஆன் ஆகி ஆட்டோமேட்டிக்காக சைலண்ட் மோட் ஆஃப் ஆகும். இந்த 2 மெத்தட்மே உங்களுக்கு நிச்சயமாக யூஸ்ஃபுல்லாக தான் இருக்கும். ஏன்னா இப்போ நீங்கள் ஏதாச்சும் ஒர்க் போகிறீங்க அப்படின்னா நீங்கள் ஒவ்வொரு நாளும் மேனுவலாக சைலண்ட் மோட் போடுறதுக்கு இந்த ஷெடியூல் செட் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக ஆன் ஆகி ஆட்டோமேட்டிக்காக ஆஃப் ஆகும். இப்போது ஃபர்ஸ்ட் மெத்தட் ஷெடியூல் சைலண்ட் எப்படி போகிறதுன்னு பார்க்கலாம். அதாவது எந்தெந்த நாட்களில் ஷெடியூல் சைலண்ட் போடணும், எந்த டைமில் போடணும் அப்படின்னு நம்ம செட் பண்ணிடலாம். ஃபர்ஸ்ட் உங்கள் ஃபோன் செட்டிங்கில் சவுண்ட் அண்ட் வைப்ரேஷன் இது செலக்ட் பண்ணிக்கோங்க. இங்கே சைலண்ட் ஆர் டிஎன்ட் இந்த ஆப்ஷன் ப்ரெஸ் பண்ணுங்கள். இந்த இடத்துல கீழே ஷெடியூல் டர்ன் ஆன் டைம் இதை ப்ரெஸ் பண்ணுங்கள். இப்போ கீழே இந்த ஆட் ஆப்ஷன் ப்ரெஸ் பண்ணுங்கள். மேலே நேம் என்ற இடத்துல உங்களுக்கு தேவையான நேம் நீங்கள் டைப் பண்ணிக்கோங்க. ஸோ அடுத்து இங்கே டே ஆஃப் தி வீக்னு இருக்கு பாருங்கள், அதை ப்ரெஸ் பண்ணுங்கள். நீங்கள் கீழே கஸ்டம் இந்த ஆப்ஷன் செலக்ட் பண்ணிக்கோங்க. இந்த இடத்துல உங்களுக்கு எந்தெந்த நாள் மட்டும் சைலண்ட் மோட் வேணுமோ அந்த நாளை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. நான் சாட்டர்டே சண்டே தவிர மற்ற எல்லாமே செலக்ட் பண்ணி ஓகே கொடுத்துட்றேன். ஸோ எந்த டைமில் உங்களுக்கு சைலண்ட் மோட் ஆன் ஆகணும் அதில் ஃப்ரம் டைமில் கொடுத்துக்கோங்க. நான் பார்த்தீங்கன்னா 9:30 கொடுக்குறேன். 9:30 to 5:30 செட் பண்ணுவோம். ஸோ ஸ்டார்டிங் டைம் காலையில் 9:30, எண்டிங் டைம் ஈவினிங் 5:30 கொடுத்துடலாம். ஸோ இது வந்து 24 hours கிளாக்கில் இருக்குது. அதனால் நம்ம 17:30 கொடுக்குறோம். 17:30னா ஈவினிங் 5:30. இப்போ கீழே அந்த சைலண்ட் மோட் ஆப்ஷன் செலக்ட் பண்ணுங்கள். இங்கே சைலண்ட் இதை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிட்டு டிக் கொடுத்துருங்க. அவ்வளோதான். ஸோ இதுக்கப்புறம் நம்ம எந்தெந்த நாட்கள்லாம் செட் பண்ணியிருக்கோமோ அந்த நாட்களில் அந்த பர்டிகுலர் டைம் வந்த உடனே ஆட்டோமேட்டிக்காக சைலண்ட் மோட் ஆன் ஆகும். அந்த டைம் முடிஞ்ச உடனே ஆட்டோமேட்டிக்காக சைலண்ட் மோடும் டர்ன் ஆஃப் ஆகிடும். செகண்ட் மெத்தட் தான் இந்த சைலண்ட்டுக்கு டைமர் செட் பண்ணுறது. அதாவது உங்களோட வால்யூம் பட்டன் ப்ரெஸ் பண்ணுங்கள். இந்த ஆப்ஷனை ப்ரெஸ் பண்ணுங்கள். இதில் சைலண்ட் ஆப்ஷன் இருக்கும். அதுக்கு நேராக ஒரு ஸ்லைட் ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. ஸோ இந்த ஸ்லைட் ஆப்ஷனில் தான் உங்களுக்கு எவ்வளோ நேரம் இந்த சைலண்ட் மோட் என்னப்புள்ள இருக்கணும் அப்படின்றது நம்ம செட் பண்ணிக்கலாம். மேலே உங்களுக்கு டைம் ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. இந்த டைமர் ஆப்ஷனில் 30 மினிட்ஸ்லேருந்து அதிகபட்சம் 8 hours வரைக்கும் நம்மளால் டைமர் செட் பண்ணிக்க முடியும். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 30 மினிட்ஸ் கொடுக்குறேன் அப்படின்னா இந்த 30 மினிட்ஸ் வரைக்கும் உங்களோட ஃபோனில் சைலண்ட் மோட் என்னப்புள்ள இருக்கும், அதாவது ஆனில் இருக்கும். டைம் செட் பண்ண பிறகு இந்த டைம் வந்து குறைஞ்சிட்டே வரும். கரெக்டாக நம்ம செட் பண்ண டைம் ரீச் ஆன பிறகு சைலண்ட் மோட் ஆட்டோமேட்டிக்காக டர்ன் ஆஃப் ஆகிடும். அப்புறம் நீங்கள் ஒருவேளை ரெட்மி ஃபோன் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா ரெட்மி ஃபோனில் புதுசாக வந்திருக்க ஒரு 10 ஃபீச்சர்ஸ் வச்சு நம்ம வீடியோ போட்டிருக்கோம். எண்ட் ஸ்க்ரீனில் இங்கே வீடியோ கொடுக்குறேன், கிளிக் பண்ணி பாருங்கள்.